உழைப்பே உயர்வு தரும் என்று சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உழைப்பே உயர்வு தரும் என்று. கார்ல் மார்க்ஸ் சொல்வார், உழைத்தவர்களை எல்லாம் சுரண்டினார்கள் என்று. பிரெஞ்சு, அதுக்கப்புறம் இங்கிலாந்து என்றெல்லாம் பயணம் செய்தவர். அவருடைய தத்துவம் இன்றளவும் உலகத்தில் இருக்கிறது, கார்ல் மார்க்ஸ் தத்துவம். இந்தியாவிலும் அப்படித்தான். உதாரணமாக தமிழ்நாட்டில் பின்னி மில் கம்பெனி, அது ஆங்கிலேயர்கள் தொடங்கியது. அப்பொழுது எல்லோரையும் 12 மணி நேரம் வேலை செய்ய சொன்னார்கள், ஓய்வின்றி 12 மணி நேரம். பிறகுதான் அதை 8 மணி நேரமாக மாற்றினார்கள். இன்றளவும் கூலி கொடுப்பதில் பிடித்தம் எடுத்துக்கொள்கிறார்கள். சரியான கூலி கொடுப்பது, உழைப்பவர்களுக்கு சரியான ஊதியம் தருவதில்லை. பத்து நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் என்ற ஒரு திட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. ஆனால் அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட தொகை மிக குறைவு. 300 ரூபாய், 400 ரூபாய் எப்படி அவருக்கு சாத்தியமாகும்? அதனால் சுரண்டல் தான். உழைப்பே உயர்வு தரும் என்று ஆராய்ந்தால் எல்லோரும் சுரண்டுகிறார்கள். குறைந்த சம்பளத்திற்கு வேலை வைத்து அதிகமான வேலை வாங்குவது சுரண்டல் தான். அதுதான் இன்று உலகமெங்கிலும் நடக்கிறது. போராட்டம் நடத்தினால் சிறை தண்டனை, பேச்சுவார்த்தை, சுமூக முடிவு, அப்புறம் சற்று அதிகமாக கொடுப்பது. நான் அப்படித்தான். நான் வேலை பார்த்த இடத்தில் எங்கே என்றால் மணலியில், அது இன்று மூடப்பட்டு விட்டது, தரையாக மாறிவிட்டது. அங்கேயும் சுரண்டல் இருந்தது. சுரண்டல் இல்லை என்று சொல்ல முடியாது, எல்லா இடத்திலும் சுரண்டல் இருந்தது. அமெரிக்காவில் இல்லையா? அங்கேயும் இருக்கிறது. ஏனென்றால் குறைந்த நேரத்தில், இல்லை என்றால் கக்கூஸ் கழுவுறதுக்கு அங்கே போக வேண்டும். பலர் அப்படித்தான் செய்கிறார்கள். சரியான அவர்கள் தரவில்லை என்றால் வீட்டில் அவர்கள் அடுத்த நாள் போக மாட்டார்கள். சுரண்டல் தான். ஸோ உழைப்பை உயர்வு தரும் என்பது ஒரு பொதுவான கருத்து தான். நடைமுறையில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஒரு கடைக்கு சென்றால் அவர் நின்று தான் வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு டீ தருவார்கள். காலையில் 8 மணிக்கு வர சொல்வார்கள், 9 மணிக்கு வர சொல்வார்கள், 10 மணிக்கு வர சொல்வார்கள். இரவு 8 மணி, 9 மணி, 10 மணி செல் என்று சொல்வார்கள். பயணச்சீட்டு கொடுப்பார்கள், பேருந்து பாஸ் கொடுப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் எல்லாம் நடக்கிறார்கள். சுயமாக தொழில் செய்பவர்கள் அதிக நாட்கள், அதிக நேரங்கள் அவர்கள் உழைக்க வேண்டியுள்ளது. சொற்ப லாபத்தில் தான் வேலை செய்கிறார்கள். எனவே உழைப்பே உயர்வு தரும் என்பது ஒரு பொதுவான வார்த்தை தான். நமது அதை ஆராய்ந்தால் அதில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் நமக்கு புரியும். நான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றளவும் அதுதான். சுயமாக சம்பாதித்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேறுபவர்கள் தான் அதிகம். சுரண்டுபவர்கள் பெருச்சாளிகளாக இருக்கிறார்கள். பார்க்கலாம்.